السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه ومخبرا وأمرا تعليما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியமானவர்களே, இன்றைய காலத்தில் உலமாக்களை மக்களிடத்திலே கேவலமாகவோ மட்டமாகவோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது உலமாக்களின் சிறப்பு என்னது என்று. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை நோண்டுபவனோ ஒரு டாக்டர் படிச்சிருக்கனோ பிகாம் எம்ஃபில் படிச்சிருக்கனோ சிறந்தவன் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறானோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது யாரை சொல்லி காட்டுகிறார்கள் என்று தெரியுமா? நம்ம சிறு வயதிலே இருந்த பொழுது டக்குன்னு குர்ஆன் எடுத்து திறந்தோடனே படிச்சிட முடியாது, ஓதிட முடியாது. அதற்காக வேண்டி நம்மளை வீட்டிலே மக்தப் மதரசா சேர்த்துட்டு அதிலே அலிஃப் பாத்தா என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லவா உலமாக்கள். அவர்கள் தான் சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் அன்பியாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நபிமார்களின் வாரிசு என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்துள்ள 1,20,000 நபிமார்களும் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள். இந்த இப்பொழுது உலமாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய வார்த்தை என்று தெரியுமா? இந்த 7 வானமும் 7 பூமியும் ஒரு 7 பூமியும் இந்த ஒரு உலகத்தையே ஒரு திராசில் வைத்து இன்னொரு திராசில் வைத்தால் அந்த திராசு இருக்கிறதா, அதுதான் கூட இருக்கும். அது என்ன என்று தெரியுமா? அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மளோட சர்க்கார் இருக்காங்க. அந்த சர்க்கார் இப்ப பயானுக்கு எல்லா இடத்துக்கும் பயானுக்கு போய் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுகிறார்கள் நபிமார்களே. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் அன்பியாக்கள் நபிமார்கள் வாரிசு என்று சொன்னார்கள். இன்றைய காலத்திலே ஜும்மா மேடைக்கு சென்று ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்றால் தெரியும், எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கீழே தான் அமர்ந்து வைத்திருப்பார்கள். உடனே டாக்டர் வந்தாரு சார் போடு பாப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நபிமார்களை. ஆனால் அவர்கள் எல்லாம் கீழே தான் அமர்ந்திருப்பார்கள். இமாம் குதுபா ஓதுகின்ற பொழுது அவர்களின் காலின் நேராக தான் அத்தனை தலைகளும் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை உலமாக்களுக்கு தந்துள்ளாங்க நபிமார்களே. இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் மதிக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் மதிப்பாங்களா என்று சொன்னால் இப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தை அனைவரையும் நிற்க வைத்து, நீ எம்ஃபில் படித்தியா, டாக்டர் படிச்சியா, பிகாம் படிச்சியான்னு என்று யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ நான் புனிதமான குர்ஆனை கொடுத்தேனே, அந்த குர்ஆனை ஓதுனையா, நான் 5 வேளை தொழுகையை கொடுத்தேனே, அந்த தொழுகையை தொழுதையான்னு தான் அல்லாஹ் தஆலா கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் குர்ஆனை ஓதுபவர் தான் சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நம்ம குர்ஆனை யார் அதிகம் ஓதுகிறார்கள்? இந்த உலமாக்கள் தான் அதிகமாக ஓதுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், உலமாக்களின் துஆ இருக்குது அல்லவா, அந்த துஆ கபூலாகும். உதாரணமாக நம்மளுடைய சர்க்கார் இருக்காங்க. நம்மளோட சர்க்கார் மதரசா படிச்சாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு அவங்க என்ன பயன்படுத்தாங்க? எதுவும் அவங்க கிட்ட உஸ்தாத் கிட்ட எதுவும் வாங்கினாங்க? அப்படி கிடையாது. உஸ்தாத் துவா செஞ்சாங்க. அந்த துவா அவங்க சர்க்கார் சொல்லி காட்டு. அந்த துவா பரக்கத்தினாலதான் நம்மளோட சர்க்கார் இப்பொழுது மிகவும் சிறப்பாக அல்லாஹ் தஆலா வைத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே. இதோடு உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இதே போல் வாழ்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிது தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.